ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சஃபரா இருந்தேன். பாப்பா இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றதுல ஸ்டார்டிங்ல அங்கிருந்து வந்த புதுசுல அது ஏன்னா பாப்பா என் நெஞ்சிலே தான் முக்காவாசி படுத்துவா, அவ விரல் படும்போது வைக்கும்போது அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணோம். ஒரு இதுதான் நமக்கு முடிவு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து இதாயிரும்ல. இப்ப அப்போ வந்து 2 கண்டானா இருந்த முடிவே இல்லாம இருந்தேன். என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிச்சு, இதான் நமக்கு தீர்வு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் பாப்பா 18 வயசு வரைக்கும் என் கூட வரப்போறது இல்ல. அதுக்கப்புறமே வந்து அவங்க எந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க வளருவாங்கன்றது தெரியாது. அவன் வந்து அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லி வளர்ந்தாதான் அப்பா வேணும்னு சொல்லி வருவாங்க. நான் என்னதான் போய் வந்து பார்த்து வந்து இருந்தாலுமே வளர்ற விதம் தானே இருக்கு, வளர்க்குற விதம் தானே இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க வந்து அப்பா தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். ஒருவேளை 18 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நான் அவங்களுக்காக வாழ்றது எனக்கு பிடிக்க தான் செய்யும், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாழ்றத இந்த கேப் வந்து எனக்கு அது வருவாங்க நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல 18 வருஷமா.